Hello friends, இன்னைக்கு நம்ம 3rd February 2023 afternoon நடந்த TN Tech paper 2 maths questions ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். Question number 41. Which one of the following is incorrect? கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானது? இப்ப நாலு ஆப்ஷன்ஸ்லயுமே என்னன்னா parallelogram ஓட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. parallelogramனா இணைகரம். இப்போ ஆப்ஷன் A பாருங்க. In a parallelogram opposite sides are equal. Correct. parallelogram பொறுத்தவரை opposite sides வந்து are equal. ஒரு இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம். ஆப்ஷன் B. A diagonal of a parallelogram divides it into two congruent triangles. இப்போ parallelogram ஓட diagonal வந்து இதை வந்து ரெண்டு congruent triangles வந்து பிரிக்கும். ஏன்னா இங்க கீழே பாட்டம்ல இருக்க triangle and அங்க டாப்ல இருக்க triangle வந்து congruent-ஆ இருக்கும். அதாவது சமமா தான் இருக்கும். இது வந்து கரெக்டான ப்ராப்பர்ட்டி தான். இணைகரத்தின் ஒரு மூலை விட்டம் அதனை இரு சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கின்றது. ஆப்ஷன் சி. The opposite angles of a parallelogram are equal. இதுவும் வந்து கரெக்டான ப்ராப்பர்ட்டி தான். இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். ஆப்ஷன் டி பாருங்க. The diagonals of a parallelogram cannot bisect each other கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னா இது வந்து bisects each other. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் வரைஞ்சிருக்கோம்ல, இது வந்து இந்த செகண்ட் டயகனலை வந்து சரிபாதியா பிரிக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் டயகனல் வந்து ஃபர்ஸ்ட் டயகனலை சரிபாதியா பிரிக்கும். அதான் வந்து parallelogram-ஓட டயகனல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா இங்க வந்து it cannot bisect each other அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து இது வந்து கூறிடும். நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. Question number 42. A circular shaped garden of perimeter 15 2/3 meter has to be fenced thrice fully by rope and 2/3 of the portion by electrical wire. How many meters are fenced by rope and wire in total? ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 15 2/3 மீட்டர் ஆகும். இப்போ இந்த வட்ட வடிவ பூங்காவோட சுற்றளவு என்ன கொடுத்துட்டாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 15 2/3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை 3 முறை கயிற்றினாலும் மற்றும் 2/3 பகுதியை மின்சார கம்பியினாலும் வேலியிட்டார். அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி, கயிறு மற்றும் மின்சார கம்பி தேவைப்படும்? கயிறை வந்து எத்தனை முறை வந்து சுத்துறாங்கன்னா 3 முறை சுத்துறாங்க. இப்போ கயிற்றோட அளவு எவ்வளவு தேவைப்படும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்குவோம். 15 × 3 is 45. 45 + 2 is 47. 47 divided by 3 மீட்டர். இதான் வந்து இந்த வட்டத்தோட சுற்றளவு. ஃபர்ஸ்ட் வந்து கயிறு வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்ப்போம். rope is equal to 47 divided by 3 into 3. ஏன்னா 3 டைம்ஸ் வந்து அதை வந்து சுத்துறாங்க. இப்போ 3 கேன்சல் ஆயிரும். இப்போ it is equal to 47 மீட்டர். ரோப் வந்து 47 மீட்டர் தேவைப்படும். 2/3 பகுதியை மின்சார கம்பியினால வேலியிடுறாங்க. எலக்ட்ரிக்கல் வயர் வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்ப்போம். 47 divided by 3. இதுல வந்து எத்தனை பகுதியை வந்து வேலியிடுறாங்கன்னா 2/3. So into 2/3. 47 into 2 is 94. Divided by 3 into 3 is 9. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது வந்து ரோப் அண்ட் எலக்ட்ரிக்கல் வயர் ரெண்டையும் சேர்த்து எத்தனை மீட்டர் வந்து தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர்ஸ் கேல்சியம் எடுத்தோம்னா 9 வரும். அப்போ 47 into 9 is 423 plus 94 divided by 9 is equal to 517 divided by 9. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 517 9ஆல டிவைட் பண்றோம். 9 5s are 45. ரிமைனிங் 6. இங்க 7 கீழ கொண்டு வரோம். 9 7s are 63. ரிமைனிங் 4. சோ இத எப்படி எழுதலாம்? டிவைஸ் வந்து கீழ வரும். பார்ஷியல் வந்து இங்க லெஃப்ட் சைடுல and ரிமைண்டர் வந்து above. இப்போ 57 4/9 மீட்டர் வந்து இன் டோட்டல் தேவைப்படும். இப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. Question number 43. The next number of the following pattern 5 13 21 29 என்ற எண் அமைப்பின் அடுத்த எண் யாது? இப்போ இங்க பாருங்க 5 + 8 வந்து 13. 13 + 8 21. 21 + 8 29. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? 29 + 8 என்னன்னா 37. ஆப்ஷன் சி. Question number 44. The sum of all exterior angles formed by producing the sides of a convex polygon in order is. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்.
Sum of all exterior angles formed by producing the sides of a convex polygon in the order is 360 degree. இது வந்து ஸ்டாண்டர்டான ரிசல்ட். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி. 45வது கேள்வி. How many circles can be drawn from 3 non-collinear points? ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும்? ஒரே கோட்டில் அமைஞ்ச புள்ளிகள்னா இப்படி வரும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள். சோ ரேண்டமா இருக்கும். கொலினியர், இந்த 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை சர்க்கிள் வரைய முடியும்னா ஒரே ஒரு சர்க்கிள் தான் வரைய முடியும். ஆப்ஷன் சி. 46வது கேள்வி. The circular path has to be constructed around a circular lawn. If the outer and inner circumferences of the path are 88 cm and 44 cm respectively, find the wide of the path. ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது. அந்த பாதையின் வெளிப்புற மற்றும் உள்புற சுற்றளவுகள் முறையே 88 cm 44 cm எனில் அந்த நடைபாதையின் அகலம் என்ன? இப்போ ஒரு சர்க்குலர் லானை சுத்தி ஒரு சர்க்குலர் பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இஃப் த அவுட்டர் அண்ட் இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பாத் ஆர், இப்போ அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க? இங்க வெளியே இருக்க சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88 சென்டிமீட்டர் அண்ட் இங்க உள்ள இருக்க சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வித் ஆஃப் த பாத். அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது இந்த வித். இந்த வித்து தான் என்னன்றதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சா போதும்? இந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆரும் இந்த இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் ஸ்மால் ஆரும் தெரிஞ்சா போதும். இந்த கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆரை சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த இடம் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அவுட்டர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88 சென்டிமீட்டர். அப்போ 2 பை கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 88. இப்போ 2 இன்டூ பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்டூ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 88. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 88 இன்டூ இங்க இருக்க ஃபிராக்ஷன் வந்து அங்க போமா ரெசிப்ரோக்கல் 7 divided by 22 into 1 divided by 2. 2 11s are 22, 8 11s are 88. 1 2s are 2, 4 2s are 8. 1 2s are 2, 2 2s are 4. So capital R ஓட வேல்யூ வந்து is equal to 2 into 7 in centimeter. இங்க இன்னர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர். அப்ப 2 pi small r is equal to 44. இப்போ 2 into 22 divided by 7 into r is equal to 44. இப்போ r is equal to 44 into 7 divided by 22 into 2. Cancel பண்ணோம்னா 2 11s are 22, 4 11s are 44. 1 2s are 2, 2 2s are 4. 2 2 cancel ஆயிரும். இப்போ small r வந்து is equal to 7 centimeter. இப்போ நமக்கு தேவையான width வந்து என்னது? capital R minus small r. 14 centimeter minus 7 centimeter is equal to 7 centimeter. இதான் வந்து is the width of the path. Option A. Question number 47. A bottle can hold 0.35 milliliter of scent. In how many such bottles scent of quantity 122.5 ml can be filled? ஒரு பாட்டிலில் 0.35 மில்லிலிட்டர் அளவு சென்ட்டை நிரப்பலாம். 122.5 மில்லிலிட்டர் அளவு உள்ள சென்ட்டை அம்மாதிரியான எத்தனை பாட்டில்களில் நிரப்பலாம்? வரும் 122.5 divided by அந்த ஒரு பாட்டில்ல நிரப்பக்கூடிய சென்ட்டோட அளவு என்ன? 0.35. இப்படி டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து என்ன நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்க வந்து டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ண போறோம். மேல பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேஸ் இருக்கு. டினாமினேட்டர்ல 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேஸ் இருக்கு. அப்ப எதை வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுவோம்னா இந்த பெரிய வேல்யூ. இப்போ கீழே தானே 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்னா கீழே டினாமினேட்டர் வந்து இன்டூ 100, நியூமரேட்டர்ல இன்டூ 100. இப்போ என்ன வரும்? 1225 இன்டூ 100. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க 0 வந்து வேல்யூ கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். டிவைடட் பை 35 இன்டூ 100, 3500. இங்கே வந்து 2 பிளேஸ் தள்ளி டெசிமல் பிளேஸ் இருக்கு. அப்போ இங்கே 2 0 தள்ளி டெசிமல் பிளேஸ் வைக்கிறோம். இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 12,250 டிவைடட் பை 35. கேன்சல் பண்ணோம்னா 7 5s are 35, 2 5s are 10, remaining 2, 4 5s are 20, remaining 2, 5 5s are 25, 0. Next 1 7s are 7, 3 7s are 21, remaining 3, 7 5s are 35, 0. So it is equal to 350. So number of bottles வந்து is 350. Option B. Question number 48. Ravi purchased 4.5 kg of apples
3/4 kg of oranges and 3/4 kg of grapes. What is the total weight of fruits in tons he bought? ரவி 4.5 கிலோகிராம் ஆப்பிளும் 3/4 கிலோகிராம் ஆரஞ்சும் 3.25 கிலோகிராம் திராட்சையும் வாங்கினார். அவர் வாங்கிய பழங்களின் மொத்த எடை டன்னில் எவ்வளவு? கிலோகிராம்ஸ்ல மட்டும் கேட்டாங்கன்னா இந்த 3 வெயிட்டையும் ஆட் பண்ணி போட்டுருவோம். இவங்க கேட்டிருக்கிறது டன்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிலோகிராம்ல எவ்வளவு வெயிட்னு டோட்டலா பார்ப்போம். இப்போ 4.5 கிலோ பிளஸ் 3/4 கிலோ பிளஸ் 3.25 கிலோ. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ax/y. இதுல வந்து இந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டோட நியூமரேட்டர் வந்து லெஸ் தேன் டினாமினேட்டர்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a பிளஸ் x டிவைடட் பை y. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4 பிளஸ் 1/2 பிளஸ் 3/4 பிளஸ் 3 பிளஸ் 3/4. இப்போ 4 பிளஸ் 3 என்னது 7. இங்க 3/4 கிலோ வந்து எவ்வளவு வரும்? 1.5 கிலோ. 1.5 கிலோ பிளஸ் 1/2 கிலோ வந்து 2 கிலோ. இப்போ 2 is equal to 9 kg. இப்போ 1 ton is equal to 1000 kilogram. இப்போ 1 கிலோகிராம் வந்து எவ்வளவு இருக்கும்? 1/1000 டன். இப்போ நமக்கு 9 கிலோகிராம் வந்து டன்ல தேவை. அப்ப 9 kg is equal to 9 divided by 1000 டன். இப்போ it is equal to கீழே வந்து 3 zeros இருக்கு denominatorல. அப்ப 3 digit தள்ளி பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணும். இப்போ 0.009 டன். இங்க இருக்க ஆப்ஷன் பி. Question number 49. A circular shaped gymnasium ring of radius 56 cm is divided into 8 equal arcs shaded with different colors. What is the length of each of the arcs? 56 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 8 சம அளவுள்ள வில்லாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளம் என்ன? இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு ஜிம்னாசியம் ரிங். இதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 56 சென்டிமீட்டர். இதை வந்து 8 ஈக்குவல் ஆர்க்ஸா வந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்க வந்து ரெட், நெக்ஸ்ட் ப்ளூ, வயலட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து 8 கலர்ஸ்ல வந்து ஷேட் பண்றாங்க. அவங்க கேட்டிருக்கிறது இந்த சமமா பிரிக்கிறாங்கல்ல, இந்த சமமா பிரிக்கிற இந்த ஒரு ஆர்க்கோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி கிடைக்கும்? இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு டிவைடட் பை 8. அதான் வந்து இந்த ஒரு ஆர்க்கோட லென்த். ஏன்னா 8 சம வில்லாக தான் பிரிக்கிறாங்க. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன தெரியும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்ம்ல வந்து 2πr டிவைடட் பை 8. 2 into π வந்து 22 டிவைடட் பை 7 into ரேடியஸ் வந்து 56 கொடுத்துட்டாங்க டிவைடட் பை 8. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 7s are 7, 8 7s are 56. வரும் 2 into 22 into 8 divided by 8 இருக்கு. இப்போ 8 8 கேன்சல் ஆயிரும். இப்போ 22 into 2 is 44 சென்டிமீட்டர். இதான் வந்து அந்த ஒரு ஆர்க்கோட லென்த். ஆப்ஷன் டி 44 சென்டிமீட்டர். Question number 50. A father is 6 times as old as her daughter. After 2 years, the father will be 5 times as old as her daughter. What is the father's present age? ஒரு அப்பா தன்னுடைய மகளின் வயதினை போல் 6 மடங்கு வயதில் பெரியவர். 2 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அப்பாவின் தற்போதைய வயது என்ன? இப்ப அந்த டாட்டரோட பிரசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஃபாதரோட பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்னா 6 டைம்ஸ் 6 மடங்கு இருக்கும். இப்ப 6x. இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது? ஃபாதரோட வயசு வந்து இஸ் a multiple of 6. இப்ப டைரக்டா ஆப்ஷன்ஸை வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து இஸ் a multiple of 6 ன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ வந்து இட் இஸ் நாட் a multiple of 6. இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 8 into 6 is 48. இப்போ ஆப்ஷன் சி வந்து இஸ் a multiple of 6. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இட் இஸ் நாட் a multiple of 6. ஸோ இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து இஸ் a multiple of 6 இருக்கிறதுனால இதான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இப்போ இது 2 ஆப்ஷன்ஸ் வந்து இட் இஸ் a multiple of 6 வந்துச்சுன்னா நீங்க வந்து நார்மலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலா எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டாட்டரோட வயசு எக்ஸ்னா ஃபாதரோட பிரசன்ட் ஏஜ் வந்து 6 டைம்ஸ் as old as his daughter, அதான் 6x. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 years 2 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டரோட வயசு என்ன இருக்கும்? x plus 2. ஃபாதரோட வயசு என்ன இருக்கும்? 6x plus 2. ஆஃப்டர் 2 years the father will be 5 times as old as her daughter. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம்
ஃபாதரோட வயசு வந்து 5 மடங்கா இருக்கும் டாட்டரோட வயசோட. இங்க 2 வருஷம் கழிச்சு டாட்டரோட வயசு என்ன x+2. இப்போ 5 × x+2. இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர், அதாவது 6x ஓட வேல்யூ என்னன்றதான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6x + 2 = 5x + 10. இப்போ 6x - 5x = 10 - 2. இப்போ x = 10 - 2 is 8. இப்போ x ஓட வேல்யூ 8 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவை 6x. 6 × 8 that is equal to 48. இப்போ இதான் வந்து is the present age of the father. Option C.